ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 17 இன்னைக்கு உலகம் முழுக்க வேர்ல்ட் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே அப்படின்னு ஒரு முக்கியமான நாளை நினைவூட்டுறாங்க. பேர் கொஞ்சம் பெருசா இருக்கலாம், ஆனா அதோட மீனிங் ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நம்ம உலகம் இவ்வளோ கனெக்டடா இருக்க காரணம் என்ன? டெக்னாலஜி, கம்யூனிகேஷன், இன்டர்நெட், மொபைல் போன்ஸ். அதை பற்றி இம்பார்ட்டண்டா நினைவூட்டுற நாள் தான் இது. இப்போ நம்ம வாழ்க்கையில இன்டர்நெட் இல்லாம இமேஜின் பண்ண முடியாது. ஒரு கிளிக்ல உலகத்தோட எந்த மூலையில இருக்கிறவங்களையும் காண்டாக்ட் பண்ண முடியுது. வீடியோ கால், வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா, ஆன்லைன் கிளாஸ், இது எல்லாம் இப்போ சாதாரணமா தோணலாம். ஆனா ஒரு காலத்துல இதெல்லாம் இம்பாசிபிள் மாதிரி இருந்தது. முன்னாடி ஒரு தகவலை சொல்ல லெட்டர் அனுப்புவாங்க. அது போய் சேர டேஸ் ஆகலாம், இல்ல பல மந்த்ஸ் கூட ஆகலாம். அதுக்கப்புறம் டெலிபோன் வந்தது, ரேடியோ வந்தது, டிவி வந்தது. இப்போ இன்டர்நெட் உலகத்தையே மாற்றி இருக்கு. இந்த டெக்னாலஜி காரணமா உலகமே ரொம்ப ஸ்மாலா ஆகுனது ஃபீல் ஆக முடியுது. ஒரு ஸ்டூடெண்ட் இந்தியால இருந்து கூட வெளிநாட்டு டீச்சர் கிட்ட ஆன்லைன் மூலியமா கிளாஸ் படிக்க முடியுது. டாக்டர்ஸ் வீடியோ கால்ல பேஷண்ட்டை கன்சல்ட் பண்றாங்க. தூரத்துல இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸை கூட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுற மாதிரி கனெக்ட் பண்றாங்க. பிசினஸ், எஜுகேஷன், வேலை எல்லாமே டெக்னாலஜி மூலம் வேகமா நடக்குது. கோவிட் லாக்டவுன் டைம்ல கூட டெக்னாலஜி இல்லைன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஆன்லைன் கிளாஸஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீடியோ கால்ஸ், இது எல்லாம் தான் அந்த டைம்ல மனிதர்களை கனெக்ட் பண்ணி வச்சுச்சு. ஆனா இந்த நாள் டெக்னாலஜியை செலிப்ரேட் பண்றதுக்காக மட்டும் இல்ல. இன்னும் உலகத்துல நிறைய பேருக்கு ப்ராப்பரா இன்டர்நெட் வசதி கூட கிடைக்கல. சில கிராமத்துக்கு நெட்வொர்க் கூட சரியா இருக்காது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ண போன் இல்லாம ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இதுதான் டிஜிட்டல் டிவைட்னு சொல்றாங்க. டெக்னாலஜி எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கணும் என்பதுதான் இந்த நாளோட நினைவூட்டுறாங்க. அதே நேரத்துல டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்றாங்க என்பதுதான் ரொம்ப முக்கியம். இன்டர்நெட் நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணலாம், நாலேஜ் கொடுக்கலாம், பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணலாம். ஆனா அதே இன்டர்நெட்ல ஃபேக் நியூஸ், சைபர் புல்லிங், ஹேட் காமெண்ட்ஸ், நெகட்டிவ் கான்டென்ட் கூட பரப்புறாங்க. அதனாலதான் டெக்னாலஜியை ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இன்றைய இளைஞர்கள் தான் ஃபியூச்சர் டெக்னாலஜியை உருவாக்க போறாங்கன்னு ஜென்ரேஷன் சொல்றாங்க. இந்த ஜென்ரேஷன்ல தான் ஏஐ, டிஜிட்டல் வேர்ல்ட், ஆன்லைன் எஜுகேஷன் பல விதமா போயிட்டு இருக்கு. இதோட ஃபியூச்சர் மோஸ்டா யங்ஸ்டர் கையில தான் இருக்கு. அதனாலதான் டெக்னாலஜியை என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் இல்லாம லேர்னிங் ஆக்டிவிட்டி, இன்னோவேஷன், சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி யூஸ் பண்ண சொல்றாங்க. கடைசியா டெக்னாலஜினா ஜஸ்ட் மொபைல் போன் இல்ல, அது மனிதர்களை கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ். அதனால இன்னைக்கு இந்த நாளை நம்ம நினைவுல வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டெக்னாலஜி உலகத்தை வேணா கனெக்ட் பண்ண உதவியா இருக்கலாம், ஆனா அத நல்லதுக்காக பயன்படுத்துவாங்க நம்ம கையில தான் இருக்கு. நன்றி.